இதில் பார்க்க போகிறதுங்க தண்டுக்கீரை கடையிலுங்க. தண்டுக்கீரை கடையிலுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுடலாங்க. சீரகம் போடலாங்க. சீரகம் தாங்க இந்த கீரை கடையிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. அப்படியே 2 வரமல்லி போட்டுக்கலாங்க. வரமல்லியும் நல்லா இருக்குங்க. நல்லா பொரியுதுங்க. அதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. 4 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் நான் வெட்டி வச்சுருக்கேங்க, அதை போட்டுடலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. ஒரு தக்காளி பொடியை வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா வதங்குதுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம பருப்பு போட போகிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. வதங்கிட்டுருக்குங்க. இதில் அப்படியே நம்ம கீரையை போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க தண்டுக்கீரை பருப்பு கடையல். இது நல்லா வதக்கி விடலாங்க. கீரையை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இதையும் நல்லா கலக்கி விடலாங்க. நல்லா வேகட்டுங்க. கீரை எப்பயுமே திறந்து வேக வச்சா தான் அந்த பச்சை கலராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போடலாங்க. இது அப்படியே வேகட்டுங்க. சூப்பராக கீரை வெந்துட்டுருக்குங்க. தண்டு கீரை நல்லா வெந்ததும் நம்ம கடைய ஆரம்பிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இது சூடாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். நல்ல கீரை எல்லாமே வெந்துருச்சுங்க. நம்ம இதை கடைஞ்சிட்டு பார்க்கலாங்க, பிளேட்டிங் பண்ணி. இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கடைசியில் தாங்க உப்பு போடணும். உப்பு போட்டு தாங்க கீரையை கடையணும் நம்ம. இது நல்லா சூடாக சாப்பாட்டுக்குங்க, களிக்கு, சாம சாப்பாடு, சோள சாப்பாடு, கம்பு சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த பருப்பு கடையல் சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ கடைஞ்சிட்டு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், அருமையான பருப்பு ரசம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. பருப்பு கடையல், பருப்பு ரசம், பொரியல் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்படியே மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். கடைஞ்சிட்டு பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ணலாங்க. நம்ம சூப்பராக தண்டுக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. இல்லைங்களா, அந்த சீரகத்தோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.